ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சகனாவதும் இந்த சங்கரானந்தத்தை படிக்கலாம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராக கிராஷைக கர்மனே. சித்திரதீபம் 6வது அத்தியாயம் பஞ்சதசியில். இதில் ஆரம்பத்தில் சித்திர உதாரணம், பிறகு ஆகாச உதாரணம். இந்த ஆகாச உதாரணம் இப்போ வரப்போகுது திருப்பி. அது ஆரம்பத்தில் சொன்னார். ஆகாச உதாரணத்தை வச்சு பிரம்மன், ஈஸ்வர தத்துவம், கூடஸ்த தத்துவம், ஜீவ தத்துவத்தை விளக்குனார். இப்போ ஈஸ்வர தத்துவத்தை விளக்கும் பொழுது அதை எடுத்துக்கிட்டு திருப்பி இங்கேயும் விளக்க போகிறார். அதை நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிறகு ஜீவ விசாரம் பண்ணார். பிறகு ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பங்கள், மற்ற மத கருத்துக்கள், பிறகு ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், இது எல்லாம் பார்த்து கடைசியில் மாயா விசாரம் பார்த்தோம். நாம் ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பங்கள், மற்ற மதவாதிகள் கருத்து, பிறகு ஈஸ்வர விசாரத்தில் ஈஸ்வரனை பற்றி ஒவ்வொரு மதத்திலும் என்னென்ன கருத்துக்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீக்கிட்டு வந்தார். ஆனால் ஈஸ்வர தத்துவத்தை விரிவாக விளக்கலை. அதுக்கு பிறகு மாயா தத்துவத்தை விளக்குனார். ஏன் மாயா தத்துவத்தை விளக்குனார்னு சொன்னால், மாயா தத்துவத்தை புரிஞ்சாதான் ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் மாயா தத்துவம் விளக்கப்பட்டது. மாயா தத்துவ விசாரம் ஆக்சுவலாக 122லேருந்து 152 வரைக்கும் மாயா தத்துவ விசாரம் பார்த்தோம். போன வட்டம் அதை சுருக்கமாகவும் நான் சொல்லிட்டேன். மாயைனா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிட்டேன். அதில் முக்கியமாக என்னென்னா, மாயை ஆச்சரியமானது, விளக்க முடியாதது தான், உண்மையிலே இல்லாதது தான் மாயை. அது மட்டும் இல்லை, அதில் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்க முடியாது. அது ஒரு கேள்வி சொரூபமாக இருக்குது அப்படிங்கிற கருத்தை மாயா விசாரத்தில் நம்ம தெளிவாக பார்த்தோம். பிறகு இப்பொழுது நாம் ஈஸ்வர விசாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஈஸ்வர விசாரம் 153லேருந்து 187 வரைக்கும் ஈஸ்வர சைதன்யம் அல்லது ஈஸ்வர லட்சணம், ஈஸ்வர சொரூபம்னா என்ன? ஈஸ்வரன்னா கடவுள்னு அர்த்தம். விஷ்ணு சிவன்கிற அர்த்தம் கிடையாது. வேதாந்தத்தில் ஈஸ்வரன் சொன்னால் பொதுவாக எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஒரு கடவுள் தத்துவத்தை தான் ஈஸ்வரன் சொல்கிறோம். இங்கே ஈஸ்வர சொரூப விசாரம் வருது. முதல்ல ஏற்கனவே 4 விசாரம் பார்த்துருக்கோம். ஜீவ விசாரம் பார்த்துருக்கோம், 2வது ஜீவ விசாரத்தில் குழப்பம் பார்த்துருக்கோம், பிறகு ஈஸ்வர விஷயத்தில் உள்ள குழப்பம் பார்த்துருக்கோம், பிறகு மாயா விசாரம் பார்த்துருக்கோம். இப்போ ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வரனுடைய லட்சணம் என்ன, அவனுடைய சொரூபம் என்ன? ஏற்கனவே உபனிஷதங்கள்லாம்
ஈஸ்வரன்னா என்ன, கடவுள்னா என்னன்னு நிறைய சொல்லியிருக்கு. பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் கூட அந்த வேதத்தை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தர்க்க ரீதியாக நாம் இங்கே விளக்குறதற்காக இங்கே ஈஸ்வரனுடைய லட்சணத்தெல்லாம் அவர் சொல்லி வர்றார். அதற்கு ஆகாச உதாரணத்தை ஏற்கனவே சொன்னதை இங்கே எடுத்துகிட்டு சொன்னார். 4 ஆகாசத்தில் மேக ஆகாசம்னு ஒன்று பார்த்தோம். அந்த மேக ஆகாசத்தை போல ஈஸ்வர தத்துவம் இருக்கிறது. கட ஆகாசம், ஜல ஆகாசம், மகா ஆகாசம், மேக ஆகாசம். மேகத்தில் நீர்த்துளிகள் இருக்குது. அந்த அனைத்து நீர்த்துளிகளுக்குள்ளேயும் மேகத்தினுடைய ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கும். எப்படி பானையில் ஒரு தண்ணி இருந்தால் அங்கே ஆகாசம் ஒரு தெரியுது இங்கே, அது மாதிரி தண்ணி எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கே ஆகாசம் தெரியும், பிம்பம் தெரியும். மேகத்தில் நீர்த்துளிகள் இருக்கிறதுனால, அங்கே ஆகாசம் இருக்கிறதுனால, ஆகாசத்தை தவிர வேறு பொருளும் இல்லாததுனால அங்கே அந்த ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் பூரா அந்த நீர்த்துளிகளில் தெரியும். அது சிதாபாஷன் அப்படிங்கிறத சொன்னார். அதுதான் சிதாபாஷன். நம்ம எல்லாருடைய புத்தி, ஒரு புத்தியில் மனசு இருக்குது, மனசுக்குள்ளே புத்தி இருக்குது. இந்த மனசில் பிரதிபிம்பிக்குது ஆத்ம சைதன்யம், பிரம்மத்தினுடைய சைதன்யம், உணர்வு தத்துவம். அதனால தான் மனசு இருந்தால் தான் உணர்வு வெளிப்படும், மனசு இல்லாட்டி உணர்வு வெளிப்படாது. ஆழ்ந்த உறக்கத்தில் மனசெல்லாம் ஒடுங்கி போகுது, அப்போ நம்மளுக்கு வெளிப்படுவது இல்லை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குடத்தில் இருக்கிறது ஜீவ தத்துவம், அது ஒரு ஜீவனுக்கு வெளிப்படுறது. எல்லா மேக நீர்த்துளிகள் இருக்குது பார்த்தியா, டோட்டல் வாசனைகள். இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே அந்த மனசுன்னு ஒன்று இருக்குது, புத்தின்னு ஒன்று இருக்குது. அதில் பிரதிபிம்பிக்கின்ற சைதன்யத்துக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னார். மேகத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசத்தை போல இங்கே வாசனைகளுக்குள் சைதன்யமானது பிரதிபிம்பிக்கின்றது. அதை நாம் அனுபவிக்க முடியாது. இந்திரியங்களுக்கு புலப்படாத, நாம் அனுபவிக்க முடியாத சிதாஸ்பாசனானது அனுமானம் செய்யப்படட்டும். கீழே ஜலத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் பிரதிபிம்பிக்கிற ஆகாசத்தை பார்த்துடலாம், அனுபவிச்சிடலாம். மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் ஆகாசம் தெரிகிறத பார்க்க முடியுமா, அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அதை அனுமானம்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வர சைதன்யத்தை இங்கே அறிமுகப்படுத்தினார். ஒரு லாஜிக் என்னென்னா, எங்கேயெல்லாம் நீர் இருக்கோ அதில் ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் தெரியும். நீர் வெளியே இப்படி வெட்ட வெளியில் நீர் இருந்தால், குடத்தில் இருந்தாலும் சரி, குளத்தில் இருந்தாலும் சரி, நீரில் ஆகாசம் தெரியும். அது மாதிரி மேகத்திலே நீர் இருக்குது, நீர் துளி இருக்குது, அதுலேயும் ஆகாசம் தெரியும். இங்கே தெரிகிற ஆகாசம் ஜீவனை போல், அங்கே தெரிகிற ஆகாசம் ஈஸ்வர தத்துவம். ஏன்னா அதில் எல்லா கோடிக்கணக்கான நீர்த்துளிகளில் பிரதிபிம்பிக்குது. அது உணர்வு தத்துவம் சொல்லி பார்த்தோம். இது 53 பார்த்துட்டு 54 அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவம் எல்லாத்துலேயும் பிரதிபிம்பிக்கிறது எப்படி அனுமானம் பண்ணுறது? நேராக பார்க்க முடியாது. அங்கே இருக்க ஆகாசத்தில் இருக்க நீர்த்துளிகளில் பிரதிபிம்பத்தை நேராக பார்க்க முடியாது, அனுமானம் பண்ணலாம். அது மாதிரி இதில் எப்படி அனுமானம் பண்ணுவது அப்படிங்கும்போது ஒரு சந்தேகம் வந்துச்சு. எப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்போது மனசில் உணர்வு தெரியுது. இது விழிப்பு நிலையில் இல்லாத போது ஆழ்ந்த உறக்கத்தில் அங்கே உணர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியாது. ஏன் அது தெரிய மாட்டேங்குது? அது உணர்வு இருந்தால் தெரியணுமா இல்லையா? உணர்வு இருந்தால் வெளிப்படும். ஜடமாக இருந்தால் தெரிய வேண்டியதில்லை. அது மாதிரி ஈஸ்வரனுடைய அந்த சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் எல்லா ஜீவராசிகள்லையும் இருக்கிற பொழுது, அந்த காரண சரீரத்தில் பிரதிபிம்பிக்கும் பொழுது அது ஏன் தெரிய மாட்டேங்குது? தெரியணுமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அது என்ன சொன்னார்னு சொன்னால், இங்கே அனுமானம் செஞ்சு பண்ணலாம், அனுமானத்தினால தான் அந்த கருத்தை நாம் புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன அனுமானம் சொன்னால், எது காரணமோ எது காரியமோ, காரியங்கிறது என்ன? வெளிப்பட்டது. காரணம்ங்கிறது வெளிப்படாமல் இருக்கிறது. காரியத்தில் இருக்கிறது தான் காரணத்தில் இருக்குன்னு ஒரு உதாரணம் பார்த்தோம். தங்கம் இருக்குது, தங்கத்துலேருந்து எது வந்துச்சு? நகை வந்திருக்கு. நகையில் என்ன தங்கம், எவ்வளோ குவாலிட்டி தங்கம் இருக்கோ அதுதான் அந்த ஒரிஜினல் தங்கத்தில் இருந்திருக்கணும். உரசி பார்க்குறாங்க, நகையை வாங்கி ஒரு செயின் இருக்குது,
செயின் 22 கேரட்டு, அதில் எவ்வளோ மச்சம் இருக்குன்னு உரசி பார்க்குறாரு. மச்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அந்த ஒரிஜினல் தங்கத்திலே மச்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ அந்த ஒரிஜினல் தங்கத்தில் என்ன இருந்துச்சோ அது நகையில் வந்திருக்கணும். நகை தெரியுது, அதில் தெரிகிறதில்ல. வெளிப்பட்ட ஒரு தத்துவத்தில், காரியமாக அந்த தத்துவத்தில் உணர்வு இருக்குது. இது எதிலிருந்து வந்துச்சுன்னா காரண சரீரத்திலேருந்து வந்துச்சு, மாயைங்கிற ஒரு தத்துவத்திலேருந்து வந்துச்சு. அதனால் அதுலேயும் உணர்வு இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நாம் பார்த்தோம். இந்த புத்தியில் சேதனம் அனுபவிக்கப்படுது, மனசில் அனுபவிக்கிற வெளியே. அப்போ இந்த புத்தி எதிலிருந்து வந்துச்சோ அதுலேயும் அது சேதனை இருந்ததே ஆகணும். இதில் உணர்வு இருக்குது. இந்த உணர்வு தத்துவம் எங்கே இருந்து வந்துச்சோ அதுலேயும் உணர்வு இருக்கணும். அது ஈஸ்வர தத்துவத்திலேருந்து வந்திருக்கிறதுனால அந்த ஈஸ்வரனுங்கிற தத்துவம் உணர்வுடைய ஒரு சொரூபங்கிற கருத்து நிலைநாட்டப்பட்டது. ஷாபாசம் ஏவ தத்பீஜம்னர், சிதாபாசத்துடன் கூடியது அந்த காரண சரீரம். ஏன்னா புத்தி காரண சரீரம் தான் புத்தியாக மாறி இருக்கு, மாயை தான் புத்தியாக மாறி இருக்கு. அப்போ புத்தியில் சைதன்யம் தெரியும் போது அந்த மாயையிலையும் அதனுடைய பிரதிபிம்பம் சைதன்யம் கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை நாம் நிலைநாட்டப்பட்டது. இங்கே பொதுவாக ஈஸ்வரன் சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ அதனுடைய சூக்ஷ்ம சரீரம், கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்த டோட்டல் சூக்ஷ்ம சரீரம், அதில் பிரதிபிம்பிக்கிற பிரம்ம சைதன்யம், பிறகு பிரம்ம தத்துவம், இது மூணு சேர்ந்தது தான் ஈஸ்வர தத்துவம். பிரம்மனுங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது, நம்மகிட்டையும் இருக்குது. அதனால் ஈஸ்வரனுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அனைத்து சூக்ஷ்ம சரீரங்கள் அதில் பிரதிபிம்பிக்கின்ற பிரதிபிம்ப சைதன்யமும் சேர்ந்து ஈஸ்வரன் என்ற ஒரு தத்துவம். இது பார்த்துட்டோம். இனி 155வது ஸ்லோகம் பார்க்கணும், படிக்கலாம். இந்த 155ல் இந்த மாயா பாஷேனன் இருக்குது. அந்த மாயாங்கிறது 2 எஸ் போடுவாங்க, அந்த ஆ மறைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லிட்டு போடணும். படிக்கலாம். மாயா பாஷேன ஜீவேஷௌ கரோதீதி ஸ்ருதௌ ஸ்ருதம் மேகாகாச ஜலாகாசௌ இவதௌ சுவ்யவஸ்திதௌ மாயாபாசேன ஜீவேஷௌ கரோதீதி ஸ்ருதௌ ஸ்ருதம் மேகாகாசச்சலாகாசௌ இவதௌ சுவ்யவஸ்திதௌ. இங்கே மாயை மித்தியா கல்பிதம்ங்கிற கருத்து வருது. அதாவது ஜீவனாக இருக்கட்டும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், இது உண்மையிலே இருக்கான்னு கேட்டால் ரெண்டுமே உண்மையிலே இல்லை, மித்தியா என்ற கருத்து. மேக ஆகாசம், ஜல ஆகாசம், இது ரெண்டும் மித்தியான்னு சொல்கிறார். நாம் என்ன சொல்கிறோம், இந்த உலகம் பொய்ன்னு சொல்கிறோம், ஒத்துக்குருவோம். காட்சிக்கு இருக்குது பொய், இந்த ஜீவராசிகள் காட்சிக்கு இருக்குது, உண்மையிலே இல்லை, இதெல்லாம் ஓகே. ஈஸ்வரனே மித்தியான்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது? வேதாந்தத்தில் இதுதான் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல். பிரம்மன்கிறது சத்தியம், அந்த பிரம்மன் ஈஸ்வரனாக வெளிப்பட்டது மித்தியா. அதாவது இருக்குது, ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லை. எப்படி இந்த உடல் இருக்குது, அதே நேரத்தில் இல்லை, ஜீவன் இருக்கான், அதே நேரத்தில் உண்மையிலே இல்லை. இதை எப்படி ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி அங்கே ஈஸ்வரன் அதே மாதிரி தான். அதுக்கு ஆதாரமான தத்துவம்னா உண்மையாக இருக்கே ஒழிய, ஈஸ்வரனாக வெளிப்பட்ட தத்துவமும் ஜீவனாக வெளிப்பட்ட தத்துவமும் மித்தியா என்ற கருத்து. இந்த 2 தத்துவமே மித்தியா. ஏதை மித்தியான்னு சொல்கிறோம்னா, அத்வைதம் இருப்பது ஒன்றுன்னு சொல்லியாச்சுன்னா ஜீவன் ஈஸ்வரன் 2 இருக்கக்கூடாது. அப்போ அத்வைதத்தை நிலைநாட்டணும்னா 2 என்ன ஆகணும், பொய்யா இருக்கணும்.
உண்மையாக இருந்தால் அத்வைத கருத்தை நிலைநாட்ட முடியாது. அதனால் இங்கே முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, கல்பிதம், வெளிப்பட்டது. இந்த மாயா தத்துவம் கல்பிதம், மித்தியா, வெளிப்பட்டதுங்கிறார். ரெண்டாவது கருத்து, இந்த கருத்து நான் சொல்லலை, வேதத்தில் சொல்லியிருக்கு, சுருதியிலையும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக சாங்கிய மதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஈஸ்வரன் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, அவங்க ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை. யார்? சாங்கிய மதவாதிகள். நீங்கள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்கிறீங்க, மித்தியான்னு சொல்கிறீங்க, அதுக்கு முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியான, பிரம்ம தத்துவம்னு சொல்ல வேண்டியான அப்படின்னு அவங்க சொன்னாங்க. முதல்லே சொல்லிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஜீவனைப் போல மித்தியாவாக இருக்கின்றார். அப்போ தான் இந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டாக வரும். அது மட்டும் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த மித்தியாங்கிற கருத்தை சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். இது நம்ம சொல்லலை, வேதத்திலே சொல்லியிருக்குங்கிறார். அதனால் என்ன சொல்கிறார் மூணாவது இங்கே, அதற்கு உதாரணம் மேக ஆகாசம். ஆகாச கருத்து சொன்னார் பார்த்தீங்களா, அதை வச்சு சொல்கிறார் இங்கே. சென்ற ஸ்லோகத்தில் ஈஸ்வரன் இருக்கிறார், இனி ஈஸ்வரனுடைய சொரூபம் மித்தியா இருக்கார். எப்படி இருக்கார்? மித்தியாவாக இருக்கார், உண்மையாக இல்லை அப்படிங்கிறார். அதனால் அது முதல் வரியில் முதல் பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே மாயா ஆபாஷேன ஜீவேஷவ் கரோதி, மாயா ஆபாசேன ஜீவேஷவ் கரோதி, மாயையில் இருக்கின்ற ஆபாச தன்மையினால் ஜீவனும் ஈஸ்வரனும் செய்யப்படுகின்றார்கள் அல்லது தோற்றத்திற்கு வருகின்றார்கள். மாயையில் ஒரு பிரதிபிம்பம் இருக்குது, உண்மையான பிம்பம் இல்லை, பிரதிபிம்பம். கண்ணாடியில் தெரிகிற சூரியன் உண்மை இல்லை, அது பிரதிபிம்பம் தான். அது மாதிரி மாயையில் இந்த உண்மையான பிரம்ம சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் வந்த உடனே தோற்றத்துக்கு வருது. அது ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் தோற்றத்திற்கு வருகின்றது. அந்த சிதாபாசன் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கிறது. இந்த டோட்டல் எல்லா மாயையும் சேர்த்தா ஈஸ்வர தத்துவம், தனியாக பார்த்தா ஜீவ தத்துவம். சமஷ்டின்னா ஈஸ்வரன், வியஷ்டின்னா ஜீவன். ஒரு உடம்புக்குள்ளே ஒரு மாயா தத்துவம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அதில் பிரதிபிம்பிக்குது சைதன்யம், அது ஜீவன். எல்லாத்துலேயும் சேர்ந்து பிரதிபிம்பிச்சா அதுக்கு பேர் ஈஸ்வரன்கிற பேர். ஒருவேளை மாயைட்ட பிரதிபிம்பிக்கிற சக்தி இல்லைன்னா ஜீவனும் இல்லை ஈஸ்வரனும் இல்லை, ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்கங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவ ஈஸ்வரத்தன்மை ஆபாசம். ஆபாசம்னு என்ன அர்த்தம்னா தோற்றத்திற்கு இருக்குது, உண்மையில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இல்லை. எப்பயுமே வேதத்தில் இது என்ன சொல்வார்னா, இப்போ வித்யாரண்யத்தை ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கருத்து நானாக சொல்லலை. எப்பயுமே என்ன சொல்வார், இந்த கருத்து நானாக சொல்லலை, இது வேதத்தில் இருக்குது. எப்பயுமே நம்மளுக்கு வேதத்தை சொல்லியாச்சுன்னா அதை மாற்ற மாட்டோம். வேதத்தில் இருக்க உண்மையாக இருக்குது, நம்ம புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் வேதத்தில் சொல்ல உண்மையாகத்தான் இருக்கும், அதை புரிய முயற்சி பண்ணணுமே ஒழிய அது தப்புன்னு சொல்லிட முடியாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், வேதத்தை கோட் பண்ணுறார். இந்த வார்த்தை இருக்கே, மாயா ஆபாசேன ஜீவேஷவ் கரோதிங்கிற வார்த்தை ஸ்தாபனீய உபனிஷத்தில் வந்துச்சுங்கிறார். எந்த உபனிஷத்தில் இருக்குது? ஸ்தாபனீய உபனிஷத்தில் இருக்குது. அவர் அந்த உபனிஷத் பேர் சொல்லலை, இதே சுருதவ் சுருதம், இது சுருதியில் கேட்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை மாயா ஆபாசேன ஜீவேஷவ் கரோதி, மாயையில் இருக்கின்ற ஆபாசத்தன்மையினால் இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் தோற்றத்திற்கு வருகின்றார்கள் என்ற கருத்தானது இதே சுருதவ் சுருதம், இவ்விதம் சுருதியில் கேட்கப்பட்டுள்ளது. அது என்ன சுருதின்னு சொல்கிறேன், இங்கே ஸ்தாபனீய உபனிஷத்துங்கிற ஒரு வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் இருக்காருங்கிறதுக்கு நம்மளுக்கு பிரமாணமே எது தெரியுமா? வேதம்தான். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ கடவுளை நான் காட்டு, நான் பார்க்கல, அதனால் ஒத்துக்கிற மாட்டேன் சொல்கிறது உண்டா இல்லையா? நேரையெல்லாம் பார்க்க முடியாது, அது பார்க்குறத விட ஒரு தோற்றம் தானே ஒழிய டோட்டல் சக்தியை நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு ரூபத்தில் காட்சி கொடுக்கலாம், விஷ்ணு மாதிரி சிவன் அந்த ரூபம் இருக்கும்போது அப்படி காட்சி கொடுக்கலாமே ஒழிய உண்மையான அந்த கடவுள் சொரூபத்தை நாம் அனுபவிக்க முடியாது. இதற்கு பிரமாணம் வேதம். அதை விரிவாக பின்னாடி பார்க்க போகிறோம். இங்கே ஜீவ தத்துவம், ஜீவன் இருக்கானா இல்லையாங்கிறதுக்கு வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கணுங்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? தேவையில்லை.
நீ இருக்கியா இல்லையா, ஜீவன் இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடவுள் இருக்காராங்கிறதுக்கு வேதத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதில் சொல்லியிருக்கிறத பார்த்தாத்தையும் பார்க்க முடியும் சொல்கிறார். நான் இருக்கேனா இல்லையான்னு கேள்வியே வராது. எங்கேயாவது உதாரணம் நடந்திருக்கா? கடவுள் இருக்காரா இல்லையா, எல்லா பட்டிமன்றம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இதுக்கு மட்டும் நடக்கிறதே இல்லை. இதற்கு சுருதி தான் பிரமாணம் அப்படிங்கிறார். அதாவது எல்லா விஷயத்தையும் அனுபவித்து புரிஞ்சுக்கிற முடியாது. இப்போ நம்ம ஹீட் இருக்குது, சூரியனில் எவ்வளோ ஹீட் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ 10,000 டிகிரி இல்லை 1,00,000 டிகிரி ஹீட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீ 200 டிகிரி ஹீட்டை அனுபவித்து புரிஞ்சுக்கிற முடியுமா? 200 டிகிரி ஹீட் இருந்தாலும் நீ எரிஞ்சு போயிடுவேன், சாம்பல் ஆயிடுவேன். நம்ம உடம்பு சாம்பல் ஆயிரும், அதவே அனுபவிக்க முடியாது. அப்போ நான் அனுபவிச்சுத்தான் தெரிஞ்சுக்கிறவேன்னு சொன்னால் கூடின ஹீட்டு நீ அனுபவிக்க முடியுமா? இந்த ஃப்ளைட்டில் போகும்போது போடுவான் -20 டிகிரி, இப்போ வந்து -20 டிகிரியில் இருக்குன்ட்டு. நீ -20 இருந்து என்ன அனுபவிக்க முடியுமா? என்றைக்காவது அனுபவிக்க முடியுமா? என்றைக்காவது 10,000 டிகிரி ஹீட் அனுபவிக்க முடியுமா? அப்போ இருக்குது இல்லைன்னு எப்படி ஒத்துக்கிறோம்? சயின்ஸ் கண்டுபிடிச்சி ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. நான் அனுபவிச்சுத்தான் கடவுளை ஒத்துக்கிறவேன்னு சொன்னால், நீ சூரியனில் எவ்வளோ ஹீட் இருக்குங்கிறது நீ அனுபவிச்சப்பறம் தான் ஒத்துக்கிறணும். அனுபவிக்காமல் ஒத்துக்கிறக்கூடாது. இவ்வளவு டிகிரி சந்திர மண்டலத்தில் இப்போ இதில் துருவத்தில் இறங்குச்சு, அதில் அது எத்தனையோ -டிகிரி குளிர் ஆயிருமா. அதை நான் அனுபவிச்சு தான் ஒத்துக்க. நீ இருக்கவே முடியாதாங்க. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு போனாலும் உயிர் வாழ முடியாது. அப்போ எப்படி அனுபவிக்க முடியுங்க? அனுபவிக்கவே முடியாது. அதை எதுன்னா சயின்ஸ் சொல்லுது, அதனால் ஏற்றுக்கிறோம். அது மாதிரி வேதத்தில் கடவுள் தத்துவத்தை சொல்லியிருக்கு, புரிஞ்சுக்கிற முடியுது. சும்மா முட்டாள்தனமாக ஏற்றுக்கிறது இல்லை, அதுக்கு யுக்தியை பயன்படுத்துவார், பின்னாடி யுக்தியை பயன்படுத்தி விளக்குவார். அங்கே நாம் புரிஞ்சுக்கிற முடியும். கண்ணை மூடிட்டா எனக்கு உலகம் தெரியாது, அப்போ எனக்கு உலகமே இல்லையே நான் சொல்லலாமா? நீ கண்ணை மூடிக்கிட்டு உலகம் பூரா இருட்டாக இருக்குன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த உலகம் தெரிகிறதுக்கு கண்ணை திறந்துருக்கணும், கண்ணை வச்சு தான் உலகம் இருக்குன்னு சொல்ல முடியும். அது மாதிரி ஈஸ்வரன் இருக்கிறாருங்கிறதுக்கு வேதம்ங்கிற கண்ணை வச்சு பார்த்தா தான் தெரியும், வேறு எதை வச்சு பார்த்தாலும் தெரியாது. வேத பிரமாணம் தான் அதுக்கு பிரமாணம். இங்கே சுருதி பிரமாணம் சொல்லி இந்த கருத்தை நிலைநாட்டுறாரு. பிறகு 2வது வரியில் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை சொல்கிறார். ஏன்னா ஈஸ்வரனை நேரம் அனுபவிக்க முடியாது, வேதம்தான் சொல்லியிருக்குன்னு சொல்லிவிட்டு அது ஏன் நேரம் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு மேக ஆகாசத்தை உதாரணமாக சொல்கிறார். மேக ஆகாச ஜலாகாஷவ் இவ, மேக ஆகாச ஜலாகாஷவ் இவ, மேக ஆகாசத்தையும் ஜல ஆகாசத்தையும் போல தௌ இந்த இரண்டும், அதாவது ஜீவ ஈஸ்வர தத்துவம் இந்த இரண்டும் சுவியவஸ்திதௌ மிக தெளிவாக நிலைநாட்டப்பட்டு உள்ளது. பானையில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் அந்த ஆகாச பிரதிபிம்பம் இருக்குது, அதுக்கு பேர் ஜீவ தத்துவம்னு பேர். இது பார்த்துடலாம், இது அனுபவத்துக்கு உண்மை. நான் ஜீவன் இருக்கேங்கிறது உண்மை தெரியும். ஆனால் அந்த தண்ணியில் தெரிகிற ஆகாசம் உண்மையா? பானைக்குள்ளே இருக்க தேகாசம் உண்மையான ஆகாசம் மேலே வெளியே இருக்குது, பானையில் தெரிகிற ஆகாசம் பொய் தான், அதுதான் ஜீவ தத்துவங்கிற. இது பார்க்குறோம் நாம். அதே மாதிரி நான் இருக்கேங்கிறது தெரியுது, அது பொய்யா இருக்கேங்கிறது தெரியலையே ஒழிய. அதுக்கு உதாரணம் இருந்தது. அதே மாதிரி ஈஸ்வரன்ட்டையும் சைதன்யம் இருக்குது, அவர் டோட்டலாக எல்லாருடைய அந்த பிரதிபிம்ப செய்தின்னு சொல்கிறாரு. அதை பார்க்க முடியாதுங்கிறதுக்கு உதாரணம் மேக ஆகாசம். மேகம் இருக்குது, எல்லா இடத்துலையும் மேகம் இருக்குது, அதில் நீர்த்துளிகள் இருக்குது, அதில் ஆகாசம் பிரதிபிம்பிக்கிறது நேராக போய் பார்த்துட முடியுமா? ஃப்ளைட்லேயே போனால் கூட பார்க்க தெரியாது. அந்த நீர்த்துளி ஒரு செகண்ட் கூட விழுந்துக்கிட்டே இருக்க தெரியாது. ஆனால் இருக்கும்போது அனுமானம் பண்ண முடியுதா? முடியலையா? பண்ண முடியுது. அது மாதிரி மேகத்தில் இருக்கும் தண்ணீரில் தெரியும் பிரதிபிம்ப ஆகாசம் மேக ஆகாசம், இது ஈஸ்வரனை குறிக்கிறது. ஆனால் ரெண்டுமே பிம்பந்தான், ஒரிஜினல் ஆகாசம் இல்லை. இது ஒரிஜினல் ஆகாசம், ஸ்பேஸ். வெளியே தெரிகிறது ஒரிஜினல் ஆகாசம், பானையில் தெரிகிற ஆகாசம் பிம்பம், ஒரிஜினல் ஆகாசம் கிடையாது. அதே மாதிரி மேகத்திற்கு நீர்த்துளியில் தெரிகிற ஆகாசம் பிரதிபிம்பம், அதுதான் ஈஸ்வர தத்துவங்கிறார். அதுதான் அதுக்கு உதாரணம். எப்படி சைதன்யம் வந்து மனசில் பிரதிபிம்பிக்கிறது மாதிரி அந்த மேக நீர்த்துளிகளில் அந்த ஆகாசம் பிரதிபலிக்கிறது. இங்கே உண்மையான ஆகாசத்தை சொல்லலை. இதற்கு விளக்கம் மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். மாயா ஆபாசேன ஜீவேஷௌ
மாயா ஆபாசேன, மாயையில் இருக்கின்ற ஆபாசேன ஆபாசத்தன்மையினால், மாயையில் இருக்கின்ற ஆபாசத்தன்மையினால் ஜீவேஷவ் ஜீவனும் ஈஸ்வரனும், மாயையில் இருக்கின்ற ஆபாசத்தன்மையினால் ஜீவனும் ஈஸ்வரனும், ஜீவ ஈஷவ், அதை பிரிச்சம் சொன்னால் ஜீவ ஈஷவ், கரோதி இதி, கரோதி தோற்றத்திற்கு வருகின்றார்கள் அல்லது செய்யப்படுகின்றார்கள். மாயையில் இருக்கின்ற ஆபாசத்தன்மையினால் ஜீவனும் ஈஸ்வரனும் தோற்றத்திற்கு வருகிறார்கள். சும்மா வெளியே தோற்றத்துக்கு தெரியுது, அவ்வளோதான். இதி என்று சுருதௌ சுருதம், சுருதியில் என்று வேதத்தில் சுருதம் கேட்கப்பட்டுள்ளது என்ற கருத்தானது வேதத்தில் கேட்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது வரி, மேக ஆகாஷ ஜல ஆகாஷௌ இவ, மேக ஆகாச மேக ஆகாசம், ஜல ஆகாஷ ஆகாஷௌ ஜல ஆகாசம், இவ இவைகளைப் போல, மேக ஆகாசம் ஜல ஆகாசம் இவைகளைப் போல, தௌ இந்த இரண்டும், அதாவது ஜீவ ஈஸ்வர தத்துவங்கள் ஆகிய இந்த இரண்டும், சு வியவஸ்திதௌ நன்கு மிக தெளிவாக நிலைநாட்டப்பட்டுள்ளது, நன்கு மிக தெளிவாக நிலைநாட்டப்பட்டுள்ளது. அதாவது ஜீவனும் ஈஸ்வரனும் ஒரு கல்பிதம் தோற்றம்ங்கிறது வேதத்தில் சொல்லியிருக்கு. அது எப்படி உதாரணம் சொன்னால், இந்த ஆகாசம் பொய்யான ஆகாசம் எப்படி ஜலத்தில் தெரியுதோ அது ஜீவனுக்கு உதாரணம், பொய்யான ஆகாசம் மேக நீர்த்துளிகளில் தெரிகிறது ஈஸ்வரனுக்கு உதாரணம் அப்படிங்கிறார். ஆக ஜீவனும் ஈஸ்வரனும் கல்பிதம். எப்படி? மாயையில் உள்ள சிதாபாசத்தால், சித்தினுடைய பிரதிபிம்ப சைதன்யத்தினால். உதாரணம் ஜல ஆகாசம் ஜீவன், மேக ஆகாசம் ஈஸ்வரன். இந்த இரண்டு தத்துவம் மித்யாவாக ஆகின்றது. அடுத்து 156 படிக்கலாம். மேகவத் வர்த்ததே மாயாம் மேகஸ்தித துஷாரவத் தீவாசனாஸ்திதா பாசக துஷாரஸ்தகவத் ஸ்திதக. மேகவத் வர்த்ததே மாயாம் மேகஸ்தித துஷாரவத் துஷாரவத் தீவாசனாஸ்திதா பாசக துஷாரஸ்தகவத் ஸ்திதக. இங்கே மேகத்தை மாயைக்கு உதாரணமாக சொல்கின்றார். பிறகு மேகத்தில் இருக்கின்ற நீர்த்துளிகள் ஜீவ தத்துவத்தினுடைய வாசனைகள். பிறகு அந்த நீர்த்துளிகளில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம் சிதாபாசனுக்கு உதாரணம். மேகம் மாயா, நீர்த்துளிகள் ஜீவ வாசனைகள், அதில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம் எல்லாத்துலேயும் பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாசன், சித்தினுடைய ஆபாசம், உணர்வு தத்துவத்தினுடைய வெளிப்பாடு. மேகத்தில் இருக்க நீர்த்துளிகளை எண்ண முடியாது. அதுபோல் டோட்டல் காரண சரீரம் இருக்கே, எல்லாருடைய சரீரம் இருக்கே, அதில் எத்தனையோ கோடிக்கணக்கான வாசனைகள் இருக்குது, அதையும் எண்ண முடியாது. மேக நீர்த்துளியில் எண்ண முடியாத மாதிரி எண்ண முடியாது. நம்ம வாசனையே எண்ண முடியாது. நம்ம மனசுக்குள்ளே எத்தனை வாசனைகள் எண்ண முடியுமா? அது ஒரு பாட்டு கூட, உள்ளத்தினுமோ ஒரு பாட்டு வரும், 1000 எண்ணங்கள்னு சொல்லி ஒன்று வரும். அதாவது எண்ணிக்கையில் அடங்காத வாசனைகள் இருக்குது. வாசனைகளை எண்ணவே முடியாது. இறந்தவரை எண்ண முடியாது. இறந்தாரை எண்ணிக்கொண்டனர் வள்ளுவர். மணலை கூட பார்த்தீங்கன்னா என்ன முடியுமா? இன்றைக்கி சயின்ஸில் கூட எண்ணிடலாம். அந்த சினிமாவில் கூட காமிப்பான், வானத்தை போலவா, இது எண்ணி குடும்பான். அவன் என்ன பண்ணுவான், இது சும்மா இது 12,000 எண்ண முடியாதுன்னு கூட சொல்லுவான். இவன் ஒரு கற்பனையாக இந்த இவ்வளோ 12,000 சொச்சம் இருக்கு, நீ எண்ணி பார்த்துக்கம்பான். அப்படி எண்ண முடியாத அளவுக்கு வாசனைகள் என்னங்க இருக்குது? நம்மளுடைய உள்ளத்தில் இருக்குது. மேகத்தில் இருக்க நீர்த்துளிகள் எத்தனைன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது.
நம்ம இங்கே பெய்கிற நீர்த்துளிகள் மட்டும் இல்லை, இந்த உலகம் பூரா எங்கேயாவது நீர்த்துளிகள் மேகத்திலிருந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை என்ன முடியுமானா எண்ணவே முடியாது. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க வாசனைகள், தெரியாது எப்போ வெளிப்படும் தெரியாது. ஒருத்தர் ஒரு 10-15 வருஷம் மலை குகையில் உட்காந்து தவம் பண்ணாராம். அமைதியாக உட்காந்து உள்ளே இருந்து தவம் பண்ணியிருக்கார், ஒரு வேலையும் செய்யலை. பிறகு கொஞ்ச நாள் தவத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தாராம். வெளியே வந்தால் பயங்கரமாக சுறுசுறுப்பாக டென்ஷனாக செயல்பட்டுக்கிட்டே இருந்திருக்கார். அப்போ இந்த 5 வருஷம் அதெல்லாம் என்னாச்சு, உள்ளே ஒடுங்கி இருந்திருக்கு. அந்த வாசனை ரூபத்தில் வெளிப்படாமல் உள்ளே ஒடுங்கி இருந்திருக்கு. அதனால் அவரால் வெளியே செயல்படாமல் இருந்தவர் பிறகு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செயல்பட்டாராம். அவருக்கே தெரியாது நம்மகிட்ட உள்ளுக்குள்ளே இவ்வளோ வாசனைகள்லாம் இருந்திருக்கா, அப்படி தெரியலை. 5 வருஷம் அமைதியாக இருந்திருக்கிறார். அவர் அமைதியாக இருந்து சாத்திய குணம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கார். சாத்திய குணமாக இருந்து அவ்வளோ வேலை செய்ய மாட்டார், அது தமோ குணமாக இருந்திருக்கு. அவருக்கு தெரியாமல் அங்கே இருந்திருக்கிறார். அதனால் என்னாச்சுன்னு சொன்னால், வெளியே வந்த உடனே அந்த உள்ளே இருக்க வாசனைகள்லாம் வெளிப்பட்டு அவ்வளோ வேலை செஞ்சாராம். அப்படி இதெல்லாம் வாசனையின் அழகு. அந்த வாசனை எப்படி இருக்குது, என்ன செய்யுதுங்கிறது நம்மளுக்கே தெரியாது. உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கும், நம்மளுக்குள்ளே இருக்க வாசனை தெரியாது. வெளியே வந்தாத்தான் இவ்வளோ வாசனை இருக்கா, இவ்வளோ என்ன நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இவ்வளோ சுரூபமெல்லாம் இருக்காங்கிறதே வெளிப்படும். சில பேர் பாருங்கள், தீவிரவாதியாக இருப்பான், இல்லைன்னா பெரிய கொள்ளைக்காரனாக இருப்பான். அவனுக்குள்ளேயும் பார்த்தேன்னா இரக்கம் இருக்கும், ஒரு கருணை இருக்குது. பார்த்துருக்கோமா இல்லையா? இந்த ஒரு சினிமா பம்பாய் சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதி கடைசியில் ரொம்ப இறக்க உள்ளவனாக மாறிடுவான். மாறுறானா இல்லையா? சினிமா படமே அப்படி தான் காமிப்பாங்க. இந்த என்னது கேப்டன் பிரபாகரன் படத்தில் அவன் பேர் வீரப்பன், சந்தன கடத்தல் வீரப்பன், எல்லாத்தையும் காட்டுத்தனமாக சுட்டு கொள்ளுவான். ஒரு கர்ப்பிணி பெண் இவனை காட்டி கொடுத்துருவான், இருந்தாலும் கூட என்ன பண்ண சுட மாட்டான். அங்கே அவனுக்கு ஒரு இறக்கம் வருது. அப்போ அது உள்ளுக்குள்ளே இருக்குது. மோசமான ஆளாக இருந்தால் கூட அந்த வாசனை உள்ளே இருக்குது, தெரிகிறது இல்லை, வெளியே வந்தாத்தையும் தெரியுது. நம்மளுக்குள்ளே நம்ம நல்லவே மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம நல்லாவே நினச்சிக்கிட்டு இருப்போம். உள்ளுக்குள்ளே என்ன ஆகும், திடீர்னு கெட்ட வாசனையும் வரும். அப்போ கவனமாக இருந்து அதெல்லாம் அழிக்கணும், ஞானத்தால் அழிக்கணும். திடீர்னு மோசமாக இருப்போம், நம்மளுக்கு கருணை எல்லாம் வரும். அது எல்லா வாசனையும் உள்ளே இருக்கிறது, வெளியே தெரிகிறது இல்லை, வந்தாத்தேன்னு தெரியும். இதுதான் வாசனையினுடைய ஒரு சிறப்பு அம்சமே. நிறைய சினிமா படம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எடுப்பாங்க. ரொம்ப ஒரு ஹீரோவே வில்லனாக நடிப்பார், ஆனால் உள்ளுக்குள்ளே கருணை இருக்கும், பிறகுதான் தெரியும் அவருடைய சுரூபம் எல்லாம், அப்படி தான் எடுப்பான். இதெல்லாம் சினிமாவிலே நிறையா பார்க்கலாம். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல் வரியில் மேகவத் வர்த்ததே மாயா, டோட்டல் மேகம் இருக்குது பார்த்தியா, அது மாயா தத்துவம். மேகம் பூரா மாயைக்கு ஈக்குவல். மேகவத் மாயா வர்த்ததே, அதை பிரிச்சம்சம். மேகத்தை போல மாயா தத்துவம் இருக்கின்றது. அதிலே 2வது பகுதி, முதல் வரி 2வது பகுதி, மேகஸ்தித துஷாரவத்து, மேகஸ்தித துஷாரவத்து. அந்த மேகத்தில் உள்ள நீர்த்துளிகளைப் போல, அந்த மேகத்தில் நீர்த்துளிகள் இருக்குது. அந்த நீர்த்துளிகளைப் போல என்ன இருக்குன்னா, தீ வாசனா, புத்தியில் உள்ள வாசனைகள். அதில் நீர்த்துளி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னென்னா நீர்த்துளிகளைப் போல புத்தியில் உள்ள வாசனைகள். வாசனைகள்லாம் நீர்த்துளி, டோட்டல் மேகம் மாயை, எல்லா மேகமும் சேர்ந்தது மாயா தத்துவம். அதில் நீர்த்துளியில் வந்த உடனே அது வாசனைகளாக இருக்குது. அது நீர்த்துளி சும்மா வெறும் நீர்த்துளியாக இருக்கான்னா அதில் என்ன, அது பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது. அதுதான் ஜீவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம் மாறுது. இங்கே அந்த கரணத்தில் உள்ள வாசனைகள் அனைத்திலும் சேதன தத்துவம் இருக்கத்தான் செய்யும். என பிரதிபிம்பிக்குமா இல்லையா? அது சிதாபாசம். ஆகாசம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால, ஆகாசம் எல்லா இடம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ எங்கே நீர்த்துளி இருந்தாலும் அங்கே அதனுடைய பிரதிபிம்பம் இருக்கும், ஆகாச ரூபம் அதில் தெரியும். அது மாதிரி பிரம்ம தத்துவம் இங்கே மட்டும் இருக்கா? சொர்க்குலோகத்தில் இல்லாமல் இருக்கா? நரகுலோகத்தில் இல்லாமல் இருக்கா? இல்லை வேறு கிரகத்தில், வேறு அண்ட சராசரத்தில் ஏதோ ஒரு கேலக்சியில் இல்லாமல் இருக்கா? அங்கேயும் இருக்கும். அப்போ அங்கே ஒரு சூட்சம சரீரம் இருந்ததுன்னா அங்கேயும் பிரதிபிம்பிக்கும், இருக்குமா இல்லையா? அது இல்லாத இடமே இல்லைங்கும்போது அங்கே எந்த தத்துவம், அந்த சூட்சம சரீரங்கிற தத்துவம் இருக்கோ அங்கேயெல்லாம் அது வெளிப்படும். அதுக்குள்ளே வாசனை ரூபமாக இருக்குது, நீர்த்துளிகள் மாதிரி, அதுக்குள்ளே அந்த சைதன்யம் பிரதிபிம்பிக்கும். அதை 2வது வரியில் சொல்கிறார், நீர்த்துளிகளில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம் போல சிதாபாச தத்துவம். 2வது வரி 2வது பகுதியில் துஷாரஸ்த
க வத்து. க வத்துனா கன்னா ஆகாசம். துஷாரஸ்த நீர்த்துளிகளில் இருக்கின்ற பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம் போல. க வத்துனா ஆகாசம் போல, பிரதிபிம்பிக்கின்ற சேர்த்துக்கிறணும், பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம் போல. ஸ்திதக சிதாபாசக இருக்கின்றது சிதாபாசம், சிதாபாசம் இருக்கின்றது. நீர்த்துளிகளில் இருக்கின்ற பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம் போல சிதாபாசமானது இருக்கின்றது. இந்த சிதாபாசன் ஒவ்வொரு வாசனையிலும் இருக்கும். இங்கே ஒரு சந்தேகம் இருக்குது, அது ஒரு மிக நுட்பமான கருத்து, பார்க்கலாம். எனக்குள்ள எல்லா எண்ணங்களும் உள்ளே இருக்குது, வாசனை எல்லாம் இருக்குது. எத்தனையோ எண்ணங்கள் வாசனையாக இருக்குது. அது உணர்வு தத்துவமாக இருந்தால் எனக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? எல்லா வாசனையும் எனக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியணும். ஜடமாக இருந்தால் தெரியாமல் இருக்கலாம், உணர்வாக இருந்தால் தெரிஞ்சுதான் ஆகணும். ஆனால் எனக்கு தெரியலை. ஜடமாக இருந்தால் தெரியாமல் இருக்கலாம், உணர்வாக இருந்தால் தெரியணும். ஆனால் தெரியுதான்னா தெரியலை. அது ஏன் தெரியலை? உணர்வாக இருந்தால் தெரிஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு ஒரு சந்தேகம். அது என்னன்னா, அந்த வாசனையில் உணர்வு இருந்தாலும் கூட அது வெளிப்பட்டாத்தான் தெரியும், வெளிப்பட்டாட்டி தெரியாது. இதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால், ஆழ்ந்த உறக்கத்தில் வாசனை இருக்குது, ஆனால் தெரியுதா? முழித்த உடனே எல்லா வாசனையும் வருது. சரி, வந்தால் எல்லா வாசனையும் வெளியே வந்துடுதா? ஏதாவது 1-2 தான் வருது. கனவுலையும் வெளியே வருது, 1-2 தான் வெளியே வருது. அந்த நேரத்தில் எது வெளிப்படுதோ அது மட்டும் தெரியுமே ஒளி. ஆனால் உள்ளே இருக்குது, உள்ளே இருந்தாலும் டோட்டலாக தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. எதில் நம்மளுக்கு கவனம் வருதோ, தேவை இருக்கோ, அபிமானம் இருக்கோ, அது மட்டும்தான் வெளிப்படுது. வெளிப்படாத வாசனைகள் உள்ளே இருக்கும், தெரிவது இல்லை. இதுக்கு உதாரணம் பார்த்தா புரியும். நம்ம கண்ணை திறந்து பார்க்குறோம், எத்தனையோ பொருள்கள் இருக்குங்க, எல்லாத்தையும் கண்ணில் பட்டாச்சு. பட்டாலும் எல்லாமே உள்ளே போயிருக்கான்னா போல. இப்போ நான் இங்கே ஒருத்தர் வர்றாரு, இங்கே வந்துட்டு அப்படியே அங்கே கிச்சன் வந்துடுறாரு. அந்த அறையில் போய் பார்த்தீங்களே என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? ஏதோ 2 பேர் உட்காந்துருந்தாங்க, சேர் இருந்துச்சு, மைக் இருந்துச்சு. அதுக்கு மேலே அவரால் சொல்ல முடியுமா? இல்லை இந்த செவத்தில் தட்சிணாமூர்த்தி இருந்தார், இந்த லைட் இப்படி இருந்துச்சு, இல்லை ஒரு ஸ்வஸ்திக்கு அந்த இடத்துல போட்டிருக்கு, எல்லாம் சொல்ல முடியுமா அவரால்? ஏன்னா கவனம் எங்கே? எல்லாம் கண்ணில் பட்டுச்சு. கண்ணில் பட்டாலும் சொல்ல முடியுமா திருப்பி கேட்டால்? அப்போ எது உள்ளே போயிருக்கோ அதுதான் வெளியே வருது. அது அது மாதிரி அந்த வெளிப்படும் பொழுதுதான் தெரியுமே ஒளி, எல்லாம் தெரியாது. இப்போ அதே மாதிரி என்கிட்ட ஒருத்தர் வர்றார், என் முன்னாடி வர்றார், அவரை நான் பார்த்துட்றேன். சரி, வந்துட்டு பிறகு என்ன பண்ணுறேன், ஒரு கொஞ்சம் நேரம் திருப்பி வர்றாரு. வந்துட்டு என்ன பண்ணுறது, நான் கையில், நீங்கள் என்னை பார்த்தீங்க இல்லை, என் கையில் வாட்சி கட்டியிருந்தானு பார்த்தீங்களா அங்கே வரும்போதுன்னு கேட்குறாரு. நாம் வாட்சும் கண்ணில் பட்டிருப்போம், ஆனால் மனசில் உள்ளே போயிருக்கா? போகல. ஏன்னா நம்மளுக்கு அதில் இது போகலை, என்ன போகலை. முகத்தில் விபூதி வச்சுருந்தீங்களா இல்லையான்னா வேணால் சொல்லிடலாம், கையில் வாட்சி கட்டியிருந்தா இல்லைங்கன்னா தெரியாது அவருக்கு, நம்மளுக்கே தெரியாது. அது ஏன்னு சொன்னால் அது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அதில் விழிச்சிருந்தாலும் கூட அதில் அபிமானம் போகலை, அதனால் தெரிகிறதில்ல. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எந்த வாசனைகள் அபிமானம் வருதோ அது மட்டும்தான் வெளியே வரும். எத்தனையோ வாசனைகள் இருந்தாலும் தெரிகிறதில்ல. எது எப்போ தேவையோ அப்போ மட்டும் அது வெளிப்படுமே ஒழிய, இல்லாட்டி அது உள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றது. தியானம் பண்ணார், 5 வருஷமாக தியானம் பண்ணார். அவருடைய உள்ளே இருக்க வாசனை வெளியே வந்துச்சா? வரல. வெளியே வந்தோடனே வாசனை வெளியே வந்துருச்சு. அது வரைக்கும் அவர் தெரியாமல் தான் உள்ளே இருந்துச்சான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக சொல்ல முடியாது. இதெல்லாம் எத்தனையோ கோடிக்கணக்கான வாசனைகள் உள்ளே இருக்குது. அது எல்லாமே மித்தியான்னு புரிஞ்சு ஞானத்தினால க்ஷயம் பண்ணணும். அப்படி பண்ணினாத்தே நம்மளுக்கு இந்த சம்சாரங்கிற துக்கத்திலேருந்து விடுபட முடியும். அதனுடைய ரியாலிட்டியை எடுத்து விட்டணுங்கிறார். கனவுல எந்த வாசனையும் தெரிகிறதில்ல. சரி, விழிப்பில் எல்லா வாசனையும் வருதானா? அதுவும் இல்லை. கனவுல எல்லா வாசனையும் வருதானே? வர்றதில்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் தெரிகிறதில்ல. கனவுங்கிறேன், ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த வாசனையும் தெரிகிறதில்ல. கனவுல தெரியுது, எல்லா வாசனையும் வருதா? ஏதாவது 1-2 வெளியே வருது. அதேமாதிரி விழித்த உடனே நேற்று உள்ள வாசனை வரலாம், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உள்ள வாசனை வரலாம், இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏதாவது வாசனைகள் வரலாம். ஆனால் எல்லா வாசனையும் வருங்கிறதுக்கு நியதியே இல்லை. அது எப்போ தேவையோ
அது மட்டும் எந்த வாசனையோட நம்முடைய அபிமானம் வருதோ அது மட்டும் என்ன பண்ணும், வெளியே வரும். மற்ற ஜீவராசிகள் வாசனை வராது. இன்றைக்கி இருக்குது, ஒரு காலேஜில் படிச்சிருக்கோம், ஸ்கூலில் படிச்சிருக்கோம், எத்தனை 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட பழகலாம் உள்ள வாசனையாக இருக்குது, வரலை, அது பாட்டுக்கத்தே இருக்கும், தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அவனை வந்து பார்த்து டவுனுக்குள்ளே போகிறான், அவன் கண்ணில் பட்டுறான். பட்டு பேசும்போது என்ன ஆகும், எப்படியெல்லாம் விளையாண்டோம், எப்படியெல்லாம் இருந்தோம், எல்லா வாசனையும் என்ன ஆகும், அவன் ஒன்றை சொல்லுவான், நீ ஒன்றை சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் சொல்லி 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 என்ன ஆகும், உள்ளேருந்து அது வரைக்கும் எங்கே இருந்துச்சு, உள்ளே இருந்துச்சு. அந்த சூழல் வரும் பொழுது தான் அது வெளிப்படுகின்றது. வெளிப்பட்டால் மட்டும்தான் தெரியுமே ஒழிய, வெளிப்படலைங்கிறதுக்காக எல்லாம் உள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கு அனைத்து வாசனைகளும் ஈஸ்வரனுக்கு தெரியும். எல்லா வாசனையும் யாருக்கு தெரியும், கடவுளுக்கு. நம்மளுக்கு தெரியாது. அதனால் அவருக்கு பேர் என்ன பேர், சர்வஜ்ஞன்னு பேர். நம்மளுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தெரியும், அவருக்கு டோட்டல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா வாசனைகளும் தெரியும். அதனால தான் சர்வஜ்ஞன்கிறத வள்ளுவர் கூட வாளறிவன்கிறார். கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் அற்றால் தொழாரியனின். அறிவு, வாளறிவன்னா எல்லாவற்றையும் அறிந்தவர்னு அர்த்தம். இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என்னென்னா, மாயைங்கிறது மேகம், புத்தியில் உள்ள வாசனைகள் நீர்த்துளிகள், அதில் உள்ள பிரதிபிம்ப சைதன்யம் சிதாபாசன், அது ஈஸ்வர தத்துவம். அதுக்கடுத்து இதை விளக்கிறது அடுத்த ஸ்லோகத்தை விளக்குறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். மேகவத் வர்த்ததே மாயா. மேகவத், மேகத்தை போல, மாயா, மாயையானது, வர்த்ததே இருக்கின்றது. மேகவத் வர்த்ததே மாயான் இருக்கு. மேகவத்னா மேகத்தை போல, மாயா மாயையானது, வர்த்ததே இருக்கின்றது. அடுத்தது மேகஸ்தித, மேகத்திற்குள் உள்ள, துஷாரவத்து, துஷாரவத்துனா நீர்த்துளிகளைப் போல, மேகஸ்தித மேகத்திற்குள் உள்ள, துஷாரவத்துனா நீர்த்துளிகளைப் போல, தீ வாசனா, தீ வாசனாகனா புத்தியில் உள்ள வாசனைகள், துஷாரஸ்த, அதாவது துஷாரஸ்தன்னா நீர்த்துளிகளில் இருக்கின்ற, அந்த நீர்த்துளிகளில் பிரதிபிம்பமாக இருக்கின்ற, கவத்து, கவத்துன்னா ஆகாசம் போல, சிதாபாசக, அதுக்கு முன்னே வார்த்தை சிதாபாசக, சிதாபாசம், பிறகு ஸ்திதக, கடைசி வார்த்தை ஸ்திதக, இருக்கின்றது. அதாவது மேகத்தை போல மாயையானது இருக்குது, மேகத்திற்குள் உள்ள நீர்த்துளிகளைப் போல புத்தியில் உள்ள வாசனைகள் இருக்குது, அந்த நீர்த்துளிகளில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம் போல சிதாபாசம் இருக்கின்றது. இங்கே மேகம் சீக்வல் டு ஆகாசம், புத்தியில் உள்ள வாசனைகள் நீர்த்துளிகள், நீர்த்துளியில் உள்ள பிரதிபிம்ப ஆகாசம் சிதாபாசன். அந்த அனைத்து நீர்த்துளிகளில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப ஆகாசம் தான் ஈஸ்வரன். அவர் டோட்டல் சிதாபாசன், சர்வஜ்ஞன் சொல்வோம். இவருடைய என்ன விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஈஸ்வர தத்துவம் என்னென்னங்கிறத வேதத்தில் சொல்லியிருக்க கருத்தை முதல்ல அறிமுகப்படுத்துவார். அறிமுகப்படுத்திட்டு பிறகு வேதம் எந்த வேதத்தில் கடவுளை பற்றி எப்படியெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி அதை பிறகு ஒவ்வொன்றா விளக்கி அந்த ஈஸ்வரனில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் 5 லட்சணம் சொல்ல போகிறார். இந்த 5 லட்சணம் எங்கே சொல்லியிருக்குன்னு சொல்ல போகிறார். சொல்லிவிட்டு அதில் ஒவ்வொரு லட்சணத்துக்கும் வேதத்துலேயும் சொல்லியிருக்கு, நீ புத்திபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கன்னு சொல்லி தர்க்க ரீதியாக விளக்க போகிறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.